புதிய வருஷத்திலே முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்து அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எங்களுக்கு தந்த தருணங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய சூழ்நிலையிலே அநேகம் பிள்ளைகள் இந்த சுவாத்திய நிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவன் தாமே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளிலே 2016 வருஷத்தை நாங்கள் முடித்து 17வது வருடத்திலே காலடி வைத்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே நாங்கள் செய்தி கேட்ட பிரகாரமாக விடுதலையின் ஆண்டு, ஜூபிலி வருஷம் ஒரு விடுதலையின் ஆண்டு. அந்த விடுதலையின் ஆண்டாக இந்த வருஷம் எங்களுக்கு அமைந்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாராக. கடந்த 2016 ஆண்டு ஆரம்பித்த போது எத்தனை பேர் நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம்? அநேகம் பேர் பல தீர்மானங்களை, விசேஷமாக நான் இந்த வருஷம் வேதாகமத்தை நான் முழுமையாக வாசித்து முடிப்பேன் என்று ஒரு தீர்மானம் அதிகமான பேர் எடுப்பார்கள். சிலர் நான் இந்த வருடத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத மதுபானமோ மற்ற காரியங்களையோ நான் தொட மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட, நான் ஒரு மாதத்திலே ஒரு ஆத்மாவுக்காகுதல் ஆண்டவரை பற்றி சொல்லி நான் ஆலயத்துக்கு கொண்டு வருவேன், அப்படியான தீர்மானங்கள். இப்படி நாங்கள் எடுத்த தீர்மானங்கள், இதில் எத்தனை பேர் நீங்கள் தீர்மானங்களை எடுத்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. வருஷ கடைசியிலே நாங்கள் திரும்பி பார்க்கிற போது அந்த தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோமா, நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா, அல்லது கொஞ்ச நாட்களிலேயே அது போய்விட்டதா என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போமானால் உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு வெற்றியான பதிலாக இருக்காது. உண்மைதானே? வேதாகமத்தை வாசிக்கிறோம், நாங்கள் அதிகமாய் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் வாசித்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த வருடத்திலே அதை நாங்கள் முடிப்போம் என்றால் பெரும் பாடு. அதை தூக்கும்போது தான் எங்களுக்கு நித்திரை வரும், வேறு டெலிஃபோன் கால் வரும், மற்றவர்கள் எடுப்பார்கள். இப்படியே எத்தனையோ தடைகள். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க தியானிக்க அமரும்போது மிகவும் போராட்டமாக இருக்கும். ஆனாலும் தேவன் எங்களை பலப்படுத்தி அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். சரி, இந்த 2017 ஆண்டு நான் நேற்று ஒருவர் பேசும்போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், இந்த வருடம் நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள் என்று நான் ஒருவர் கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற பதில், எந்த தீர்மானமுமே எடுப்பதில்லை என்று தீர்மானம் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எந்த தீர்மானமுமே எடுப்பதில்லை என்று நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அப்படியாக அவர் சொன்னபோது நான் யோசித்தேன். ஏனென்றால் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறோம், நல்லது தான், ஆனால் அதை நிறைவேற்றி முடிக்கிறோமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது முடிவு எங்களுக்கு பரிதாபமாகவே இருக்கிறது. அதை போல இந்த 2017 வருஷத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்றைய நாளிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். இரவு நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும், எதை கொண்டு வரும்? நாங்கள் நினைக்கிற காரியங்கள் நடைபெறுமா? நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எங்களுக்கு வெற்றியாக நடக்குமா? இப்படி எத்தனையோ காரியங்கள். காரணம், நாங்கள் முதல் படியிலே தான் நாங்கள் நிற்கிறோம். இன்னும் எத்தனையோ படிகள் நாங்கள் தாண்டி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அது எங்களுடைய சுய முயற்சியினாலோ எங்களுடைய மாம்ச பலத்தினாலோ நாங்கள் அந்த படிகளை தாண்டி செல்ல முடியாது.
ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும்போது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், உபாகமம் 12ஆம் அதிகாரம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீ சுதந்திரிக்க போகிற இந்த தேசம், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அவர்கள் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலே இருந்து பாலும் தேனும் மூடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து வரப்போகிறார். அது அவருடைய திட்டம். அப்போது அவர் சொல்லுகிற காரியம், இந்த தேசம் எப்படி இருக்குமாம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசமாக இருக்கும். எல்லாம் பள்ளத்தாக்காகவும் இருக்காது, எல்லாம் மலைகளாகவும் இருக்காது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்படித்தான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது எல்லா காலத்திலும் எல்லா காரியங்களும் சுமூகமாய் சந்தோஷமாய் நாங்கள் நினைக்கிற பிரகாரமாய் நடந்து கொண்டிருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படியாக ஒரு சாதாரணமாகவே எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குமே. ஆனால் அதிலே ஒரு சுவாரஸ்யம், அதிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அதிலே ஒரு ஏற்றத்தாழ்வு வரும்போது, ஒரு போராட்டம் வருகிற போது, ஒரு வேதனைகள், அப்படித்தான் மேடு பள்ளம், இப்படியான சூழ்நிலைகள் வருகிற போதுதான் அதனுடைய தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வழிநடத்துதலை நாங்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் சரியாக போய்கொண்டே இருக்குமே. ஆனால் கடவுளை கூட நாங்கள் தேட மறந்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். ஏனென்றால் எல்லாம் நன்றாகத்தானே நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் சில வேளைகளிலே நிர்விசாரமாய் இருந்து விடுகிறோம். ஒரு போராட்டம் வருகிறது எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவரிடத்திலே நாங்கள் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற போது முன்னுக்கு செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இவர்களால் மறுபடியுமாய் இவருடைய கரங்களிலே அகப்பட்டு நாங்கள் மரித்து போகிறோமே என்று அவர்கள் அங்கலாய்த்த போது, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அங்கே அவர்களை ரட்சித்தார். அந்த செங்கடலை பிளந்து பாதையை உண்டாக்கி அந்த ஜனங்களை கடக்க பண்ணினார். அதே இடத்திலே அந்த பார்வோன் சேனை அமிழ்ந்து மடிந்து போனது. அப்படியாக அவர்கள் அந்த செங்கடலை தாண்டி ஒரு சந்தோஷமாய் பெரியதொரு விடுதலையின் மூச்சை விட்டு அவர்கள் வருகிற போது அங்கே அவர்களுக்கு எதிராக என்ன நிற்கிறது? எரிகோ மதில்கள் அங்கே நிற்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இப்படியான ஒரு கட்டத்தை நாங்கள் தாண்டி, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், எனக்கு ஒத்தாசை அனுப்பினார், என்னை பாதுகாத்தார் என்று நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அதைவிட பெரிதான மலை போன்ற ஒரு சோதனை, மலை போன்றது ஒரு காரியம். ஆண்டவரே, இது என்ன? இப்போது தானே நான் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து, ஒரு கடலில் இருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேனே, இப்போது பெரியதானது ஒரு மலை எனக்கு முன்பாக நிற்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று நாங்கள் அங்கலாய்க்கிற நேரங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் பள்ளத்தாக்குள்ள மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். மலைகள் இல்லாவிட்டால் அங்கே மழை பெய்ய வாய்ப்பில்லை. மழை பெய்தால்தான் பள்ளங்கள் நிரப்பப்படும். கடந்த வருஷத்திலே முதல் வாரத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ காற்றையும் காண மாட்டாய்,
மலையையும் காண மாட்டாய், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே மலைகளும் பள்ளங்களும் என்று சொல்லுகிற போது மலைகள் இல்லாவிட்டால் அங்கே மழை பெய்ய வாய்ப்பில்லை. அப்படி மழை பெய்யாதிருக்கும் போது பள்ளத்தாக்குகள் நிரம்பாது, பள்ளங்கள் நிரம்பாவிட்டால் அங்கே செழிப்பு இருக்காது. ஆகையினாலே மலையும் உண்டு, பள்ளத்தாக்கும் உண்டு. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை. அந்த மலையை கடந்து நீ போனால்தான் அங்கே பள்ளத்தாக்கிலே உள்ள செழிப்பை நீ அனுபவிக்க முடியும். அப்படியாக ஆண்டவர் அப்படியான அந்த ஒரு கானான் தேசத்துக்குத்தான் தன்னுடைய ஜனங்களை கூட்டி போகிறார். நாங்களும் அந்த பரம கானானை நோக்கித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். என் தேவனாகியுடைய கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் அதன் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் வருஷத்தின் தொடக்கத்தில் இருந்து முடிவு பரியந்தம், முடிவு மட்டும், தொடக்கம் அவர்தான், முடிவும் அவர்தான். எங்களுக்கு தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது. தாயின் கற்பத்தில் இருந்து நாங்கள் வெளியிலே வந்தது தான் நாங்கள் தொடக்கம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களுடைய உருவங்கள் இன்னதென்று அறியாத போதே தேவனுடைய கண்கள் எங்களுடைய கருவை கண்டதாம். ஆகையினாலே தொடக்கமும் அவருக்குத்தான் தெரியும், முடிவும் அவருக்குத்தான் தெரியும். அதனால் அந்த தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய கண்கள் அந்த தேசத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது அவர் விசாரிக்கிற தேசம். அப்படிப்பட்ட தேசத்தை தான் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்களித்தார். இன்று எங்களுக்கு இஸ்ரவேல் சந்ததியாக வந்த ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் தந்தையாகிய அந்த விசுவாசத்திலே நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அந்த இஸ்ரவேலுடைய சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்ட பிள்ளைகளாக தேவனுடைய பரம கானானை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாக போவோம், வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதீங்கள். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? நீங்கள் புறப்படுங்கள். அந்த தேசத்தை தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகளுடைய புத்தகம் சொல்லும்போது கிதியோனை நாங்கள் நினைவு கூற முடியும். அந்த மீதியானருடைய கைக்கு தப்புவிக்கும்படியாக தன்னுடைய கோதுமையை அவன் அங்கே போராடித்து கொண்டிருக்கும் போது தேவன் அங்கே அவருக்கு தரிசனமாகி, மீதியானியரை உன்னுடைய கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இங்கே சொல்லுகிற காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். சுதந்திரித்து கொள்ளுங்கள். நான் ஒரு பொருள் அதில் இருக்கிறது, அது எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒருவர் சொல்லும்போது நாங்கள் அதை எடுத்துக்கொண்டால் தான் அது எங்களுக்கு சொந்தமாகும். அதை போல அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பரம கானான் தேசத்தை நோக்கி ஓடுகிற நாங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாங்கள் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது நாங்கள் இப்போது எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்று. எந்த நிலைமை என்றால், நான் சொல்லுகிற காரியம், நாங்கள் எப்போது நாங்கள் போய் இந்த பரம கானானை நாங்கள் சுவீகரித்து கொள்ள போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் போய் தேவனுடைய கரத்திலே, ஏனென்றால் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. நாங்கள் மரிக்க வேண்டும், எப்போது நாங்கள் அவரிடத்திலே போக வேண்டும், அல்லது நாங்கள் ஜீவனோடு இருக்கும்போதே அவர் வரும்போது அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு நாங்கள் கடந்து போக முடியுமா? அதற்கெல்லாம் எவ்வளவு காலம் இருக்கிறது என்று எங்கள் ஒருவருக்குமே தெரியாது. அடுத்த நிமிஷம் எது நடக்குமோ என்பதையே நாங்கள் அறியாதவர்களாக இருக்கும்போது, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் ஓடி தேவனுடைய சமூகத்துக்கு போகிற அந்த நாளையோ அந்த நாளிகையோ நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேளையிலே உங்களுக்கு எந்த வசனம் ஞாபகத்திலே வருகிறது என்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். நாங்கள் இப்போது ஒரு ஓட்டத்திலே ஒரு இடையிலே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போய் சேரவில்லை. அப்படியானால் அதை போய் சேருவதற்கு தேவன் எங்களுக்கு மட்டுமாய் உதவின எபெனேசர் இனியும் எங்களை நடத்துவார். ஆமென். அங்கே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வரும்போது அநேகர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய தேசங்களுக்கூடாக கடந்து போகக்கூட விடாதபடி அவர்களை எதிர்த்தார்கள். அமலேக்கியர், எமோரியர், பெலிஸ்தியர், மீதியானியர், இப்படி பலதரப்பட்ட ஜாதிகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பகைத்தவர்களாய் இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகிற காரியங்களை பார்க்கும்போது இவர்கள் ஒரு பொறாமை கொண்டவர்களாக இவர்கள் அங்கே காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. அப்போதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே தேவன் இந்த காரியத்தை பேசுகிறார். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். அந்த நாட்களிலே அதிகமாய் அவர்கள் குறியீடாக, ஞாபக குறியீடாக கற்களை அங்கே அடையாளமாக வைக்கிறது வேதத்திலே அதிகமான இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், கல் ஒரு பெரும் உறுதி வாய்ந்தது. ஒரு மண்ணிலேயோ மரத்திலேயோ செய்யும்போது காலம் போகும்போது அது அழிந்து போய்விடும். ஆனால் கல்லிலே செதுக்கி அங்கே வைக்கிற போது அது நினைவாக அந்த இடத்திலே இருக்கும். எங்களுக்கு தெரியும், யாக்கோபு அந்த வனாந்திரத்திலே கடந்து போகும்போது அங்கே அவன் தலைக்கு கீழே வைத்து படுத்திருந்த அந்த கல்லை வைத்து நட்டு அதுக்கு எண்ணெய் வாய்த்து அதை நட்டு ஒரு பொருத்தனையை அதில் பண்ணிவிட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற போது யோர்தான் நதியை கடக்கும்போது அந்த 12 கோத்திரங்களுக்கு தக்கதாக 12 கற்களை அந்த யோர்தான் நதியிலே அவர்கள் அடையாள குறியாக அங்கே வைத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக கல், இந்த எபெனேசர் என்றால் உதவி செய்யும் கல் என்று அர்த்தம் கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த கல்லை எடுத்து நட்டு எபெனேசர் என்று அந்த இடத்துக்கு பெயர் வைத்ததின் நிமித்தமாய் அது உதவி செய்யும் கல் என்று அர்த்தப்படும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இம்மட்டும் உதவின எபெனேசர். எபெனேசர் என்றால் அவர் மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போது அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் எங்களுடைய பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இம்மட்டும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் எங்களுக்கு பாதுகாத்தார். அப்படியானால் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு காரியம் இன்னும் இருக்கிறது. நாங்கள் முன்னேறி சென்று நாங்கள் அடைய வேண்டிய அந்த பந்தய பொருளை அடைவதற்கு இன்னும் எங்களுக்கு காலங்கள் இருக்கிறது. அப்படியானால் இந்த உதவி செய்யும் கல் எங்களுக்கு தெரியும். மோசே வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற போது அங்கே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. தாகத்துக்கு தண்ணீர் இல்லை. அப்போது இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள்.
அப்போது ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டபோது அங்கே ஒரு மலையை காண்பிக்கிறார். அந்த மலையை அடி, அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அது கன்மலையாகிய கிறிஸ்து. அது அங்கே நிழலாக காட்டப்படுகிறது. ஞான கன்மலையாகிய கிறிஸ்து ஒரே ஒரு தரம் அடிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை நினைவுறுத்தும்படியாக அங்கே அது நிழலாட்டமாய் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் மோசே அங்கே இந்த மனிதர்களுடைய முறுமுறுப்பு தாங்க முடியாதபடிக்கு அவன் கோபத்திலே 2வது முறை தேவனை அந்த கன்மலையை அடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பேசு என்று ஆண்டவர் சொன்னபோது அவன் அங்கே அடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சகோதர பிள்ளைகளே, ஞான கன்மலையாகிய கிறிஸ்து எங்களுக்காக ஒரே ஒரு முறை மாத்திரம் அடிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அதற்காகத்தான் அவர் வந்தார். ஆனால் இந்த நாட்களிலே அவரை மறுதலித்து போகிறவர்கள் நிமித்தமாய், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிமித்தமாய், சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது நிமித்தமாய், அப்படிப்பட்டவர்கள் மறுபடியுமாய் தேவனை சிலுவையிலே அறைகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் தேவனை தெய்வ கடவுள் என்று, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படி இருந்த போதிலும் மறுபடியுமாய் நாங்கள் அவரை மறுதலித்து போய் நாங்கள் வந்த பாதையிலே நாங்கள் போகிற போது அது திரும்பவுமாய் அவரை சிலுவையில் அடிக்கிற காரியமாக காணப்படுகிறது. அவரை ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் இந்த ஞான கன்மலை அவர் ஒரு கல் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்ராகமம் 17:6 அந்த நாங்கள் பார்க்கிறோம் மோசேயுடைய சம்பவத்தை. மத்தேயு 21 அதிகாரம் 42 வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமேனால், மத்தேயு 21:42, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாகிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கல்லில் எவன் மோதுகிறானோ, அந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். நாங்கள் போய் விழுந்தாலும் எங்களுக்கு ஆபத்து, அது எங்கள் வந்து மோதினாலும் எங்களுக்கு ஆபத்து. ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 28:16, இதோ சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலிலே அங்கே வைக்கப்பட்ட கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். தானியேல் 2:34 பார்த்தீர்கள் என்றால், பெயர்க்கப்படாத கல். அங்கே ஒரு சிலை அவன் தரிசனத்திலே காண்கிறான். நீங்கள் போய் அதை எழுதி கொண்டு போய் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சிலை ஒன்று அவன் காண்கிறான், அதனுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவன் காண்கிறான். ஆனால் தானியேல் அந்த கனவை அவனுக்கு விளக்கும்போது ஒரு பெயர்க்கப்படாத கல் வந்து அதை மோதி அழித்து போட்டது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்க்கப்படாத கல் அங்கே ஆண்டவரை குறிக்கிறது. மத்தேயு 21:44, நொறுக்கும் கல். அந்த கல்லிலே யார் விழுகிறாரோ அல்லது அந்த கல் யாரிலே மோதுகிறதோ அங்கே அவன் நொறுங்கி நசுங்கி போவான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:11, அவர் மூளைக்கு தலைக்கல்லாயிருக்கிறார்.
அவர் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். மற்றவர்களால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லத்தக்கதாய் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். எபேசியர் 2:20 வாசித்து பாருங்கள். அதுவும் அதே காரியத்தை எங்களுக்கு சொல்லுகிறது. அவர் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எங்களுடைய அத்திவாரத்திலே, எங்களுடைய வீட்டிலே அவர் எங்களுக்கு தலைக்கல்லாக இருக்கிறது நிமித்தமாய் நாங்கள் அவரோடு இணைந்து கட்டப்படுகிறோம். 1 பேதுரு 2:4-7 வாசித்து பாருங்கள். நாங்கள் ஜீவனுள்ள கற்களாக அவரோடு சேர்ந்து இசைக்கப்பட்ட மாளிகையாக நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். அவரே மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இம்மட்டும் எங்களை நடத்தின அந்த எபினேசர் என்ற அந்த உதவி செய்யும் கல் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நாங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அது வரைக்கும் அவருடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் போது இந்த வருஷம் எங்களுக்கு எதை கொண்டு வரும், இந்த வருஷத்திலே நாங்கள் எதை சாதிக்க போகிறோம் என்று நாங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வாசித்தது போல அவருடைய கண்கள் இரவும் பகலும் அதிலே வைக்கப்பட்டு இருப்பது நிமித்தமாய் இம்மட்டும் உதவின எபினேசர், இம்மட்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாரங்கள், ஏளனங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், எத்தனை காரியங்களாக இருந்தாலும், மேடு பள்ளங்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்தாரல்வோ, அவர் இனிமேலும் எங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எவ்வளவை தாண்டி இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னும் தாண்ட வேண்டிய பகுதியை நாங்கள் எப்படி தாண்ட வேண்டும் என்பது அவருடைய கண்கள் இரவும் பகலும் வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடியினால் நாங்கள் எப்படி அதை தாண்ட வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புதி சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை அவர் புதுப்பித்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லத்தக்கதாக அவர் எங்களோடு கூட இருந்து அவர் இமானுவேல், அவர் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்து எங்களுக்காக ஒரே ஒரு முறை அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாய் அந்த நாளை இன்றைக்கு நாங்கள் நினைவு கூற போகிறோம். அந்த கண்மலையாகிய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கும்போது அவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். அப்படியாக நாங்கள் ஒரு திடமான கல் என்று சொல்லும்போது ஒரு உறுதியான ஒரு வஸ்துவாக, ஒரு உறுதியான கல்லாக நாங்கள் இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய அத்திவாரத்தோடு எங்களை இணைத்து அதை ஒரு அழகான மாளிகையாய் கட்டி அவருடைய பிள்ளைகளுடைய அந்த மாளிகையின் மேல் அவருடைய கண்கள் இரவும் பகலும் நோக்கமாயிருக்கிறது. என் பிள்ளைக்காக அவருடைய செய்கிற ஒவ்வொரு காரியம், அந்த நல்ல பங்கு, அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்கள் அவரிடத்திலே இருந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து ஓடும்போது இந்த வருஷ தொடக்கத்திலே நாங்கள் நிற்கிறோமே, இந்த வருஷம் எப்படியாக எங்களுக்கு முடிய போகிறதோ, என்ன கொண்டு வரப்போகிறதோ என்று நாங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே சொன்னார், அது பள்ளத்தாக்குள்ள இடம், மலைகள் உள்ள இடம், ஆனாலும் என்னுடைய கண்கள் இரவும் பகலும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் நான் அதிலேயே என்னுடைய கண்ணை வைத்து உன்னைக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்த நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்ட என் தேவமே, நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் இதனால் முடியுமா? எங்களால் முடியாது, மனிதனால் கூடாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எந்த போராட்டமானாலும் எதுவாக இருந்தாலும்
அவரிடத்திலே நாங்கள் கொடுக்கும்போது எங்களையே நோக்கி உலகமெங்கிலும் சுற்றித் திரிகிற அவருடைய கண்கள் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எங்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று அவருக்கு தெரியும். நாங்கள் அதை சண்டை போட்டோ நாங்கள் அவருடைய கையை முறுக்கியோ அதை நாங்கள் பறித்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு எது நன்மை என்று அவருக்கு தெரிந்த நேரத்திலே எந்த நேரத்தில் அதை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவருக்கு தெரிந்திருக்கிறபடியினால் அதை அவர் சரியான நேரத்திலே அவர் எங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால் இந்த வருஷத்தை குறித்து நாங்கள் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நாங்கள் விசுவாச அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய சபை இந்த வருஷத்திலே பெருகினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்திலே நீ தந்த சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சந்தித்ததற்காக கர்த்தாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொடுத்த அதிசயமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஊழியத்திலே தந்த முன்னேற்ற பாதைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் முற்றும் காரணராய் இருந்து அதை வேதனையை கூட்டாத தேவனாக எங்களுடைய குறைவுகளை எல்லாம் மகிமையிலிருந்து நிறைவாக்கின தேவனாய் இருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுக்கு அறிக்கை செய்யும் போது அதை தேவன் எங்களுக்கு கொடுத்து விட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக என் தேவன் எனக்கு தந்து விட்டார், அதை நான் சுதந்தரிக்கப் போகிறேன், அதை சுதந்தரித்து எனக்கு சொந்தமாக்கி கொள்ளப் போகிறேன் என்று நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாள் நீங்கள் உண்டு பண்ணின நாள் கர்த்தாவே, இந்த நாளை குறித்து நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க ராஜா. இந்த நாளிலே ரெகோபோத் சபையிலே நாங்கள் கூடி ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய திட்டம் இருந்தபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உம்முடைய கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்தீர். வந்த எல்லா தீமைகள், எல்லா சந்தோஷங்கள், எல்லா வேளைகளிலும் நீங்கள் போதுமானவராக இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் நிறைவாக்கி கர்த்தாவே எங்களை நீங்கள் வாழ வைத்த தெய்வம் என்று நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், எங்களை கைவிடாத நேசர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாயிரு கர்த்தாவே. இந்த வருஷத்திலே நாங்கள் வெற்றி நடை போட தேவரீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் காத்த எபெனேசர் இனியும் எங்களை காக்க வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறபடி நான் உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மிகுதி வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.